ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. இந்த ஸ்பைசஸ் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் கலர் மாறுறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியிலே இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்லா வாசம் சூப்பராக இருக்குங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. கொதி வர ஆரம்பித்தோடனே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்பைசஸே போதுங்க, இதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டு கொதி வர்ற வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பாக்கெட் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா இப்போ கொதித்து வந்த உடனேயும் நம்ம மஷ்ரூமை உள்ளே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கிரேவிக்கு தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. மஷ்ரூம்லேருந்து வர்ற தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 10 நிமிஷத்துக்குள்ளே மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துடுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கு மஷ்ரூம்லாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எந்த டிஃபனுக்கு வேணாலும் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். நல்லா கொதி வந்தோடனே லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். 1 ஸ்பூன் பெப்பர் பொடி வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாங்க. அட்டகாசமான சுவையில் மஷ்ரூம் கிரேவி தயாராகிடுச்சு. இதை இன்றைக்கி நாங்கள் தோசையோடு தாங்க சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.